வணக்கம் ஐயா. வணக்கம். இப்பொழுது GDBC.FM வானொலியில் இருந்து உங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஐரோப்பிய நேயர்கள், உலகளாவிய ரீதியில் நேயர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்று செட்டிகுளம் மேனிக் ஃபார்ம் வலயம் 4 உள்ள மக்களை அங்கிருந்து அகற்றி வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்வதாகவும் அங்கு பெரும் கலேபரம் இருப்பதாகவும் சில தகவல்கள் வந்தன. நீங்கள் அங்கு இருப்பவர் என்ற வகையில் என்ன பிரச்சனைகள் அங்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது? எங்களை பொறுத்தவரையிலே ஒரு பிரச்சனையும் இல்லையா. ஆனால் நிர்வாகத்தை பொறுத்தவரையில எங்களை இந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு கொண்டு செல்ல வேணும் என்ற முயற்சிகள் தான் நடந்து கொண்டிருக்குது. ஒன்றுக்கு 2, 3, 4 முறைக்கு மேலாக வந்து எங்களோட கலந்துரையாடி இங்கே உள்ள மக்கள் நாங்கள் இங்கே எங்களோட சொந்த இடத்துக்கு போகும் வரையில எங்களை இங்கே இருக்கிறவங்களோடு தான் கெஞ்சி மண்டாடி கூட கேட்டிருக்கிறாரு. ஆனால் அவர் அதுக்கு கூட சம்மதிக்காமல் இன்றைக்கு திடீரென முடிவு வந்து எங்களை இந்த மனநோகத்துக்காக எங்களோட மக்கள் எல்லாரையும் நாளைக்கு ஒரு முக்கியமான எங்களுடைய நாள் ஒன்று கௌரி விரதத்தோடு இருக்கிறார்கள். மற்றது நாளை தீபாவளி என்றெல்லாம் இருக்கிற கவலைக்குள்ளே அதையாலும் நிம்மதியாக அதை செய்யலாம் என்றால் திடீரென்று இன்றைக்கு ஒரு அறிவித்தல் வந்திருக்கின்றது. எங்களை எல்லாரையும் அடுத்த அயலில் உள்ள இன்னொரு முகாமுக்கு மாற்றுவதற்கு தயாராகும்படியாக. இதனாலே உள்ள மக்கள் எல்லாரும் தங்களுடைய மனநிலையெல்லாம் பாதிக்கப்பட்டால் ஒவ்வொருத்தரும் ஆளுடைய ஆள் கடைக்கு என்ன செய்வோம் எங்களை இந்த மழை நேரத்திலே எங்களை கொண்டு போய் அங்கே ஒரு வசதி இல்லாத நிலையிலே அவர்கள் சொல்றார்கள். அங்கே இருக்கிறவர்கள் அங்கே மனிதர்கள் இல்லையா, இங்கே மட்டும்தானா மனிதர். எங்களுடைய மிக ஒரு ஆட்டமான பதில்களாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நடந்த கூட்டத்திலே என்னுடைய மனநோகத்துக்காக முக்கியமாக எங்களுக்குரிய சலுகைகள் எல்லாவற்றையும் நிறுத்த போவதாக, முக்கியமாக நிவாரணம், கழிவகற்ற பொறுப்புகள், அந்த கடமைகள், தண்ணீர், மின்சார வசதி, நிவாரணத்தை கூட நிப்பாட்டுவோம். நீங்கள் ரோட்டுக்கு வழியாக இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா ரோட்டுக்கு வழியான போய் இங்கேயாலும் இருங்கன்றார்கள். அப்படி சொல்றவர்கள் எங்களுடைய சொந்த இடத்துக்கு விட்டா நாங்கள் அங்கே போய் எங்கே இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்தாலும் எல்லாருமா சேர்ந்து ஒரு கொத்திரிகளை போட்டு கொண்டு இருப்போம். எங்களை இருக்க வேண்டாம், நீங்க ரோட்டில் போய் இருங்கன்னு சொல்றதும் பார்த்து எங்களை உங்களோட இடத்துல போய் எங்க இருந்தாலும் இருங்கன்னு சொன்னா நாங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு இடத்துல போய் குந்தி கொண்டிருந்தாலும் இருப்போம். இங்கே சாப்பாட்டுக்கும் வசதி இல்லாமல் சார நிவாரண அரிசியைத்தான் கொடுத்து கருசாமான் கூட வாங்க முடியாத ஒரு நிலையில இங்க செய்யறதுன்னு இருக்கிறோம். அது மட்டுமில்லை, இதை சொல்லி இருக்கிறார்கள் எங்களோட காணிகளை நீங்கள் மற்றும் வாங்க போட்டா உங்களோட காணிகள் எல்லாம் நாங்கள் எடுத்து குடியாக்களை கொண்டு போயிருக்கிறோம். நீங்கள் எங்கிருந்து அருங்கிடம் என்ற ஒரு மனிதாபிமான மற்ற முறையில எங்களுக்கு அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறார். இந்த அழுத்தத்தை எதிர்கொள்ள நாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாத ஒரு நிலையில தவிச்சு கொண்டிருக்கோம். ஆர்ட்ட போய் நாங்கள் சொல்றது. இப்ப நீங்கள் உங்களோட சொந்த இடம் எதென்று சொல்றீங்களோ, இப்ப இந்த முகாமில எவ்வளவு பேர் இருக்கின, நீங்க உங்களோட சொந்த இடம் எது? ஏன் உங்களோட சொந்த இடத்துக்கு போக விடாமல் வேற முகாமுக்கு மாத்துறதுக்கு இந்த அரசாங்க தரப்பு முயலுதுன்ற விவரத்தை சொல்லுவீங்களோ நேயர்களுக்கு? அவர்கள் எங்கொண்ட இந்த முகாமில் கிட்டத்தட்ட 3000 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு முகாமிலையும் தனித்தனி தொகுதிகளாக இருக்கின்றன. அந்த தொகுதிகளில் இருக்கிறவர்கள் தங்களுக்கு ஏற்ற தங்களோட கூடாரங்களை ஏதோ ஒரு வசதிப்படுத்தி மழைக்கு சமாளிக்கக்கூடிய முறையில இப்ப வச்சு கொண்டிருக்கிறார். அவர்கள் சொல்றாங்க, மழை வந்தால் இங்கே நீங்கள் இருக்க மாட்டீர்கள், வெள்ளம் பெறும், கூடாரங்களோடவும் அப்படியா இருக்கும் ஒரு நியாயம். தங்களுடைய நிர்வாக செலவுகள் கட்டுப்படியாக இருக்கு. நாங்கள் அதுக்காக இங்கே முகாம்களுடைய தொகையை குறைக்க வேணும் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்திருக்கணும் போல தெரியும். அதுதான் அவர்கள் முக்கியமாக. அதுக்காக நாங்கள் எங்களை இழந்து இந்த இடத்துல போய் இருக்கிறதுக்கு எந்த இவ்வளவு காலம் நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு போது காத்திருந்தது எங்களுடைய சொந்த இடத்துக்கு தான் நாங்கள் எப்படியும் போய் குடியிருப்போம். இல்லாவிட்டா நாங்கள் போவோம், நாங்கள் எங்களோட உறவினர்களோட வேடம் போய் நாங்கள் சேர்ந்திருக்கோம்.
அந்த கஷ்டங்களையும் நாங்கள் இங்கே அனுபவிச்சு ஓரளவுக்கு நாங்கள் முகாமெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நெருக்கடி குறைஞ்சு நிம்மதியாக நல்ல ஒரு நோய் துன்பங்கள் குறைவாகவும் சந்தோஷமாகவும் ஒருத்தருக்கு சந்தோஷமாக இருக்கிறோம். அப்படி இல்லாமல் இன்னொரு முகாமுக்கு போகும்போது அங்க ஆரம்பத்துல நாங்கள் இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நெருக்கடிகளுக்குள்ள இருந்து பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டிருந்ததோ அந்த பிரச்சனைகள் தான் திரும்பவும் வந்து நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் போல. இப்ப உங்களோட சொந்த இடம் எது? இப்ப நீங்கள் எந்த இடத்துக்கு உங்களை விடணும், உங்களோட சொந்த இடத்துக்கு சொல்ற இடம் எது? பொதுவாக இங்க இருக்கிறவர்கள் கூடிய அளவுக்கு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலர் பிரிவை சேர்ந்தவர்கள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். முல்லைத்தீவு பகுதியை சேர்ந்தவர்களும் சில கிராம சபை பிரிவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார். அதுல சில பகுதிகள் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தை பொறுத்தவரையில மிகவும் வரையில முன்னுடையேற்றம் செய்தாச்சு. அதுக்கு பின்னால உள்ள பகுதிகள் தான் இருக்கு. அதே போல முல்லைத்தீவை பொறுத்தவரையிலையும் பல பகுதிகள் முன்னுடையேற்றமாகிட்டு ஒரு சில கிராமங்கள் மட்டும்தான் எஞ்சி இருக்கின்றன. அது இவ்வளவு குறைவாக இருக்கிற இடத்துல அதை இந்த குடியேற்றத்தை விரைவுபடுத்தினால் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் அவர் இங்கே இருந்துதான் என்னுடைய சொந்த இடத்துக்கு போகணும் என்ற ஒரு விருப்பத்தோட இவ்வளவு அளவு காட்டுகிறாங்க. அந்த எங்களுடைய அந்த உலக நாடுகள் யாரும் செய்கின்றாலும் எங்களை இந்த இடத்திலே விட்டு அகற்றாமல் உண்மையிலே எனக்கு வயது நான்கள் இவ்வளவு துன்பங்களோட இவ்வளவு இழப்புகளோட எல்லாம் இருந்த நாங்கள் இவ்வளவு காலம் இதுக்குள்ளேயே காத்து கொண்டிருந்த நாங்களே கூட சொந்த இடத்துக்கு போவோம் என்று. ஆனால் திடீரென்று புரிய ஆரம்பித்த உடனே எங்களால் என்ன செய்கிறதே தெரியாத நிலையாக கிடக்கும். மழை பெய்து கொண்டிருக்குது. இந்த மழைக்குள்ள அங்கே போனால் அங்கே பிறகு இல்லாத தண்ணி கிடையாது. நாங்கள் தண்ணிக்கு நின்று ஆரம்பத்துல இங்க வந்து தண்ணிக்கு வரிசையில நின்று அடிபட்ட மாதிரி தான் அங்கேயும் போய் தண்ணிக்கு அடிபட வேண்டியதா இருக்கும். அதனால எங்களை சமூக பிறகுகள் எல்லாம் கிளம்பி போகும். அதோட வச்சுக்கணும் சமூக பிரச்சனைகளுக்கு பாதுகாக்க போகுது. அந்த கொண்டே விட்டார். இளம் பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவோ சீரழிவுகளுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு நிலைப்பாடு ஏற்படுத்துறது தான் இந்த மாற்றம் வலுவாக்கு நினைக்கிறோம். அதே அதிகாரத்தில் உள்ளவர்கள் சிந்திக்கிறார்கள் நினைக்கிறார்கள் இல்லை. ஆகவே நாங்கள் என்ன செய்யறது தெரியாத ஒரு நிலையில நின்று தவிச்சு ஏன் புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்கு உங்களை கொண்டு போய் உங்களோட சொந்த இடத்துல குடியமத்தமைக்கு காரணம் என்ன சொல்லிடும்? ஏன் உங்களோட முல்லைத்தீவில சில பகுதிகளில் கொண்டு போய் அரசாங்கம் மக்களை குடியேற்றுறதுக்கு பின்னிக்குது? இதுக்கு என்ன காரணம் என்று நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட சொந்த பிரதேசங்களுக்கு செல்ல விடாமல் தொடர்ந்தும் தடுத்து வைக்கிறதுக்கு என்ன காரணம்? எங்களாலே ஒன்றும் சொல்ல முடியல. அவர்கள் சொல்ற காரணம் நிதி வடிகள் பெற்றது. அதை இன்னும் துப்புரவாக்கல. ஆகவே உங்களை திடீரென்று கொண்டே விட முடியாது. ஐக்கிய நாடுகள் அறிக்கை வந்த பிறகுதான் நாங்கள் உங்களை கொண்டே விடலாம். ஐக்கிய உங்களை கொண்டு ஏதாவது உங்களுக்கு நடந்தால் அதுக்கு யார் பதில் ரீதியில் எங்களை இஷ்டம் காட்டுற மாதிரி தான் கதைக்கிறார்களே தவிர ஆனால் அந்த உள்நோக்கம் முழுக்க எங்களை ஏதோ ஒரு விதத்துல இதுக்கு வச்சு தங்களோட அதிகாரங்களை எங்களிடம் மாற்றுற நோக்கத்தோடு தான் ஏற்பட்டிருக்கிறார்கள். இருந்தால் 4-5 முறையும் வந்து கதைச்சிலும் இங்க உள்ள மக்களை வரும் சம்மதிக்கையில தந்த இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போறதுக்கு அது மனத்தாக்கமாக வச்சுக்கொண்டு எங்கள பழி வாங்குற மாதிரி ஏதாவது நினைக்கிறார்களோ தெரியல. என்னென்று எங்களாலே ஒன்றுமே சொல்ல முடியாது. ஐயா நாங்கள் யார்கிட்ட இதை போய் சொல்றது இன்றைக்கு வந்து லவுட் ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்ணு சொல்லி எல்லாரையும் அந்த மற்ற முகாமுக்கு மாத்த போறோம், ராமநாதன் முகாமுக்கு மாத்த போறோம் அனௌன்ஸ் பண்ணு சொல்லியும் மீட்டிங் நடந்தான்னு சொன்னீங்க. அப்ப அந்த மீட்டிங்ல யார் வந்து முகாமில் உள்ள முக்கியஸ்தர்களோட இப்ப முகாம் மக்களுக்கு பிரதிநிதிகள் இருப்பீங்களானே, அப்ப யார் வந்து கதைச்சவ? இன்றைக்கு மீட்டிங்ல தங்களோட முடிவை வந்து அறிவிச்சதை யார் வந்தவ? தெரியல. ஆனா அங்க இருந்து தொடர்படுத்த எங்களுடைய பகுதி கமாண்டர் மூலமாக தான் இந்த கூட்டம் நடந்து அவருக்கு நேரடியாக அறிவிச்சு தான் இங்க அவர் சொல்லத்தான் இந்தியாவில அவர் எங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்காரு. அப்ப இப்ப அரசாங்க அதிபர் வவுனியா அரசாங்க அதிபரோ அல்லது வவுனியா மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த விடயத்தில் என்ன சொல்லி நம்ம உங்களுக்கு இப்ப நீங்க எதிர்நோக்கிற பிரச்சனை, நாளைக்கு தீபாவளி வருது, இன்றைக்கு வேற முகாமுக்கு வெளிக்கிட்டு போன்னு சொல்றது, அல்லது எல்லா உங்களுக்கான வசதிகள் எல்லாத்தையும் நிப்பாட்ட போறோம்னு சொல்றது, நிவாரணங்களை நிப்பாட்ட போறோம்னு சொல்றது, கழிவகத்துறதை நிப்பாட்ட போறோம்னு சொல்றது தொடர்பாக ஏற்கனவேயும் தகவல்களை நாங்கள் எங்கட இணையத்தில் ரேடியோவில எல்லாம் வெளியிட்டு இருக்கிறோம்.
அப்ப இது தொடர்ச்சியா இந்த பிரச்சனைக்கு வந்து இதுவரைக்கும் வவுனியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அரசாங்க அதிபரோ அல்லது இது சம்பந்தப்பட்டவர்கள் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கணும்? அவர்களும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் மற்ற முகாமுக்கு போகத்தான் வேணும், எங்களால இங்கே வச்சு உங்களை பராமரிக்க முடியாது, நிவாரணங்கள் எல்லாம் நிப்பாட்டப்பட முடியும், நிறுவனங்களுடைய உதவிகள் கிடைக்காது, நிர்வாக செலவை கட்டுப்படுத்த முடியாது, நிர்வாக செலவு அது பல முகாம்களை வச்சு கொண்டு எங்களால் ஒன்றும் செய்யலாது. அது நாங்கள் 1-2 முகாமுக்குள்ளேயே இருக்கிற ஜனம் எல்லாத்தையும் ஒன்றாக வச்சு ஒழுங்குபடுத்த போகிறோம். இதான் கிடைக்கிறாரே தவிர நீங்கள் இங்கே போகும் வரையில் இங்கே இருக்கலாம் என்ற ஒரு முடிவை எங்களுக்கு தருகிறார்கள். நாங்கள் எங்களால் போகலாத உங்களை விருப்பப்படி செய்யுங்கோ, ஏன்னா ரீதியில் உங்களுக்கு நாங்கள் உங்களை சந்திக்கலாம் வற்புறுத்தலாம் என்றுதான் சொல்லிட்டு போன ஒரு கடைசி வரை இல்லை. ஆனால் இந்திய அரசு பாரும்போது அது ஒரு சர்வாதிகாரமான முறையில் வலுக்கட்டாயமாக கொண்டு போகிற மாதிரியான இந்த கதையும் அதிகாரத்தோடையும் காணப்படும். ஆனால் இப்ப இவ்வளவு அதிகாரம் தொனி வலுக்கட்டாயமா கொண்டு போற நிலைமையிலையும் இப்ப நீங்கள் உங்க வாழ்ற மக்கள் வந்து ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்களோ, கதைச்சிருக்கிறீங்களோ, அல்லது என்ன பிரச்சனை வந்தாலும் இங்கதான் இருக்கிறது என்ற முடிவோடு இருக்கிறீங்களா, அல்லது இனி ஒன்றும் செய்யலாது வெளிக்கிட்டு போகத்தான் வேணும் என்ற முடிவில் இருக்கிறீங்களா? இல்ல, நாங்கள் இங்கேதான் இருக்கிற கடைசி வரையில நாங்களும் எங்கள்ட மன உறுதியோட இதுதான் இருப்போம் என்ற உறுதிதான் மக்கள் யாரிலையும் காணப்படும். ஆகவே இங்க இருக்கிற மக்களை மனதை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு இருந்தால் இவ்வளவு வசதியாக அளவுக்கு நாங்கள் நிம்மதியாக எங்களோட தனித்தனி கூடாரங்கள்ல கொஞ்சம் சுகாதாரமான முறையில சுத்தமான முறையில நோய் நொடி இல்லாமல் இருக்கிறோம். அங்க போனால் இப்ப ஆயிரக்கணக்காக அவர்கள் எல்லாரும் நெருக்கமாக வாழ இருக்கும்போது பல பிரச்சனைகள் பழைய வடிவங்களுடைய ஆரம்ப கால கஷ்டங்களை எல்லாம் எதிர்நோக்க வேண்டியதாக தான் அதை தயவு செய்து இந்த ஹலோ வணக்கம், சொல்லுங்க. நாங்கள் அந்த பக்கத்து முகாமுக்கு நாங்க போயில்லை, அங்க இருக்கிறவங்களே சொல்லுவோம், அங்க தண்ணி இல்ல, உறவு இல்ல, நாங்கள் புருஷன் இல்லாத, நாங்கள் பிள்ளைகள் இல்லாத, நாங்கள் ரேஷனை நம்பி இருக்கிற, நாங்கள் ரேஷனை எடுத்து வித்து தானே இதை கறிய புளிய வாங்கி சாப்பிடுற, நாங்கள் அங்க போய் என்ன நாங்கள் இருந்து ஜீவிக்கிற ஐயா. நாங்க போய் அங்க இருந்து சீவிக்க மாட்டோம். நாங்கள் கண்ணீரும் சோறுமா இஞ்சிய இருக்கிறவங்களை ஊருக்கு அனுப்ப சொல்லி எங்களை ஊருக்கு அனுப்புற பிளான்ல போன நாங்கள் என்னென்று போறோம், அங்க போய் ஜீவிப்போம். கடைசி வேற நாங்கள் ஜீவிக்க மாட்டோம். அரிசிய வித்துத்தானே நாங்கள் ஏதோ கறிய புளிய வாங்கி சாப்பிடுறோம். அங்க போய் என்னென்ன தண்ணியும் விலைக்குதான் வாங்கணுமா, புறாவும் விலைக்குத்தானே வாங்கணும். அப்ப என்னென்ன ஜீவிக்கிற புள்ள இல்ல, புருஷன் இல்ல, என்னென்ன நாங்கள் ஜீவிக்கிறாங்க போய் இங்கே ஒரு ஜானும் தார எல்லாம் நிப்பாடி போடலாம். ரேஷன் ஒன்றுதான் தாரேன், ரேஷனை தான் நம்பி இருக்கிறோம். வேற ஒரு உதவியும் இல்லை எங்களுக்கு இங்க. அதே நாங்கள் அங்க கொண்டு போய் நாங்கள் ஜீவிக்க மாட்டோம். அங்க போயிருந்து கடைசி அப்ப நீங்கள் உங்கள மாதிரி இப்படி இப்ப நீங்கள் சொன்னீங்க தானே, கணவர் இல்ல, பிள்ளைகள் இல்லை என்று எல்லாம் தனிய பல கஷ்டங்கள்ல இருக்கிறேன்னு சொல்லி இப்படி இப்படி ஏனையவர்களும் எவ்வளவு பேர் 3000 பேரு கிட்ட இருக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா எல்லாரும் உங்களோட நிலைமையில தான் கஷ்டத்துல இருக்கணுமோ? கூடுதலே அப்படித்தான் இருக்கு. நம்ம எல்லாரும் புதுமையாக அந்த இல்லாமல் எல்லாரும் தடுப்புல இருக்கிறவை எல்லாம் கூடுதலா இங்க இருக்கு. அப்ப இன்றைக்கு என்ன அறிவித்தல் லவுட் ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்ணு சொல்லிச்சு, நம்ம ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்ணி எல்லாரையும் மற்ற முகாமுக்கு போகணும் சொல்லி சொன்னு சொல்லி எல்லாரும் மக்கள் எல்லாம் சரியான கவலையில இருக்கிறேன்னு சொல்லி, அப்ப அது இல்ல மக்கள் இல்ல என்ன யோசிச்சிருக்கிறீங்க இப்ப நீங்கள் எல்லாரும் அங்க போறையில என்ற முடிவுலாம் இருக்கிறீங்களோ? நாங்கள் அங்க போயின்னு சீக்கிரம் நாங்க போவே இல்லையா. அப்ப இங்கதான் இருக்க போறோம்னு சொல்லிட்டீங்க. செய்யல அதெல்லாம் அங்க கட்டுப்பாடு இங்க எல்லாம் புறாவி இருக்குது, கீரை போட்டு அங்க குளியால் எல்லாம் புடுங்கி ஏதோ சமைச்சு சாப்பிடுவோம். அங்க போய் அங்க எல்லாம் பெட்ட வழியாகிருக்காங்க, தண்ணியும் இல்லையோன்னு நடக்கிற மேல அது தண்ணியும் இல்லையா. அங்க நாங்களே புதுசானே அங்க போனோம். நாங்க முதல் வந்த மாதிரி தான் எங்களுக்கு வாழ்க்கை அங்க ஆரம்பிக்கும். தண்ணி இல்ல, புறாவு இல்ல, கொண்டு வர சாமான விட்டு போட்டோம் செய்யலாது. இங்க இருந்த மாதிரி சொந்தம் அங்க வராது. அப்ப நீங்கள்
அப்ப நீங்கள் அப்படி இல்லாட்டி நீங்க சொல்லலாம் தானே எங்கட சொந்த இடத்துக்கு அனுப்ப சொல்லி கேட்டீங்களோ முகாம் ராணுவ அதிகாரிட்டியோ அல்லது உங்க அரசாங்க அதிகாரிகள் வரைக்கும் நீங்க சொன்னீங்களோ அப்படி இல்லாட்டி எங்கட சொந்த இடத்துக்கு அனுப்ப சொல்லி